friends, welcome to Sneha's cooking diary. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டோனட் ரெசிபி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டோனட் செய்யக்கூடிய ingredients 300 gram maida எடுத்துக்கிறேன். 150 gram sugar, a pinch of salt போட்டுக்கலாம். 2 egg வச்சிருக்கேன். 2 spoon yeast போட்டுக்கலாம். இது வந்து 100 gram butter. 300 ml milk வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். மைதா, சுகர், a pinch of salt, yeast 2 spoons, butter 100 gram, egg போட்டுக்கலாம். 300 ml milk, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பவுல்லேருந்து நம்ம எல்லாத்தையும் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நல்லா 20 மினிட்ஸ்க்கு இதை வந்து நீட் பண்ணே இருக்கணும். இழுத்து 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 நீட் பண்ணோம். இப்படி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் மாவு, ஆனால் கையிலலாம் ஒட்டாது. 20 மினிட்ஸ் நம்ம இப்படியே நீட் பண்ணே இருக்கணும். கவுண்டர் டாப் மேலே கூட போட்டு நம்ம நல்லா நீட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ரைஸ் ஆகி வர்றதுக்கு நம்ம ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 12 hours ஆன பிறகு நம்ம எடுத்துகிட்டு டோனட் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டோனட் செய்துடலாம். இது ஒரு 3 inches அளவுக்கு நம்ம இப்படி ரோல் பண்ணி எடுத்து, டோனர் கட் இல்லாத ஆப்ஷனுக்கு நம்ம இப்படி கூட செய்துக்கலாம். ஒரு பாட்டில் கார்க் தான் எடுத்துருக்குறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற டோனட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஃப்டான டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ டோனட்ஸ்க்கு சாக்லேட் கிளேஸ் பண்ணலாம். சாக்லேட் கிளேஸ் பண்ணுறது தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டு மேலே ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. நம்ம சாக்லேட்ஸ் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃபில் இருக்குது. தண்ணி மட்டும் தான் சூடாக இருக்குது. இந்த மாதிரி பாயில் ஆகிருக்கணும் தண்ணி.
ஹாட் பாயிலிங் வாட்டர் மேலே நம்ம இந்த கண்டெய்னர் வச்சுருக்குறோம். இந்த கண்டெய்னரில் சாக்லேட் வச்சுட்டு அது மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஷைனிங்க்கு நம்ம கொஞ்சம் ஹனி போட்டுக்கலாம். நான் ஹனி 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் ஹனி. நெக்ஸ்ட் மில்க் ஊற்றிக்கலாம். சாக்லேட் கிளேஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டோனட்டை இதில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோனட் செய்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.